ஏர்லி மார்னிங் 11 டிகிரி. இப்போ லைட்டாக தூருது வேற, செம்மையாக குளிருது கைஸ். ஹாய் கைஸ், இது நம்ம எபிசோட் 6. மார்னிங்கே வெதர் பார்த்தேன், லைட்டாக கிளைமேட் வந்து ரைனியாக போட்டு இருந்தது. ஸோ வீட்டிலேருந்து போகிறப்பே பக்காவா ஹூடிலாம் போட்டு கிளம்பிட்டோம். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு சின்ன துளில் கூட அப்படியே கோல்டு ஷவர் எடுக்கிற மாதிரி இருக்குது கைஸ். ஹெவி டிராஃபிக், பட் நமக்கு எப்படியோ உட்கார இடம் கிடச்சிச்சு. ஸோ நான் அப்படியே கேஷுவலாக வீடியோ எடுத்துட்டு நேராக கிளாஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பண்ண ப்ரெசன்டேஷன் நேம் மெட்டபாலிக் சிண்ட்ரோமில் ப்ரெசன்டேஷன் கிளினிக்கல் கேஸ் எல்லாம் பக்கவா பண்ணிட்டு பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க கூட லைட்டாக கன்வர்சேஷன் போட்டுட்டு இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கார்த்தோபிலி கைஸ். இது வந்து ஜார்ஜியன் டிஷ், லைக் கைண்ட் ஆஃப் பொட்டேட்டோ ஸ்டஃப்டு டிஷ். நம்ம ஊர் பப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ மந்த் ஸ்டார்ட் ஆனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேஷ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம கேஷ் எடுத்துட்டு நாங்கள் நேராக சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம். பிகாஸ் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கறதுக்காக இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா எதுவுமே நாங்கள் வாங்குற விலையில இல்லை. ஸோ அப்படிதான் அந்த க்ளோஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம். 3 ஜெல் நினச்சி வாங்கினோம், ஆனால் இது 8 ஜெல் போட்டாங்க. இந்தியன் ருபீஸில் ஆல்மோஸ்ட் 240 ருபீஸ். எங்களை ஏமாற்றிட்டாங்க கைஸ். சோகமாக அங்கேருந்து கிளம்பி நாங்கள் அப்படியே என் ஃப்ரெண்டுக்கு சிம் வாங்க போயிட்டோம். ஏன்னா அவனோட சிம்மை தொலைச்சிட்டான். சிம் நாங்கள் மாலில் தான் வாங்கினோம். ஸோ அங்கே இருக்க ஆப்பிள் ஷோரூம் போயிட்டு ஐஃபோன் 17 ப்ரோ பார்த்துட்டு இருந்தோம். அங்கே இருக்க சேல்ஸ் அண்ணாவே போதும்டா விட்டுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் பயங்கரமாக ஃபோனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் கைஸ். வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் செஞ்சு சாப்பிட்டு இன்னைக்கு டேவே முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம் கைஸ். பை.